அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கடகராசி ஆகஸ்ட் மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாசம் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாங்க. ஸோ அது ஒரு பெரிய செலவுன்னு சொல்ல முடியாது. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செலவு தான். ஸோ அது இதுக்கும் இந்த ஸ்கூலுக்கா இருக்கட்டும், இல்ல வண்டி வாகனம் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஸோ இது ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி விஷயத்துல ஒரு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஒரு சிறப்பான ஒரு பூஜையோ இல்ல ஒரு அம்மன் வழிபாடு பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்க போகுதுங்க. ஆகஸ்ட் மாதத்துல பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சின்ன சின்ன பணி சுமைகள் அதிகரிக்கும். சின்ன சின்ன கடன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா செலவுகள் அதான் சொன்னல, ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரிதான் செலவுகள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. செவ்வாய் 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தைரியமா நீங்க ஒரு சில செயல்கள்லாம் நீங்க செய்யலாம். அதாவது நீங்க புதுசா ஏதாவது நீங்க திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல லேண்டு, வீடு இது மாதிரி ஒரு திங்கிங் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமா, இல்ல வாங்கினா நஷ்டமாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு திங்கிங் இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாம தைரியமா நீங்க இறங்கலாம். ஸோ இந்த மாசம் 21ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள வர்றதுனால நீங்க எடுத்து காரியங்கள்லாம் கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு தருங்க. நீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும், ஒரு ப்ரொமோஷன் இருக்கும், இல்ல ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் உங்களோட ஒர்க்குக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இது நாள் வரைக்கும் இல்லாம இதுக்கப்புறம் நீங்க நீங்க ப்ரொமோட் பண்ற விதமா இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்க ப்ராடக்ட் அதிகமா போய் ரீச் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஒப்பந்தங்கள், இந்த புதுசா பழைய ஒப்பந்தத்தை விட புதுசா சின்ன சின்ன ஆர்டர்கள் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது மூலியமா நீங்க நிறைய லாபம் ஈட் போவீங்க. ஸோ ஆரம்பத்துல உங்களுக்கு செலவு இருந்தாலும் கடைசியில, அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ள, அதாவது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன சேவிங்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ உங்க இந்த 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 ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் சரியா இருக்கறனால நீங்க தொட்டது எதுவுமே கொஞ்சம் தாமதமானாலும் சரி கண்டிப்பா ஒரு வெற்றியை தேடித்தருங்க. ஸோ பழைய கடன்கள் ஏதாவது கொடுத்திருந்தாலும் சரி, அதுல இருந்து வாங்குறதா இருந்தாலும் சரி, பழைய கடன்கள் வசூலிக்கிறதுல கண்டிப்பா இந்த மாதம் கண்டிப்பா வசூலிக்கிறதுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ நீங்க பழைய கடன்கள் ஏதாவது ஏற்படுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சூழல் இந்த மாதம் இருக்கு. கண்டிப்பா பழைய கடன்கள் அடையக்கூடிய காலம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதான் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு டைம் ஒரு ஆரம்பிக்க போகுதுங்க. கண்டிப்பா இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ், அது ஏதோ இருக்கும், வேலையா இருக்கட்டும், தொழில இருக்கட்டும், ஏதோ ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தென்படுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது பண வரவா இருக்கட்டும், ஏதோ ஒரு புதிய புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ நீங்களே உணர்வீங்க. கண்டிப்பா என்னடா இது, நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு நிலையில இருந்தோம். ஸோ நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது, பரவாயில்லையே, கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா இந்த கடகராசிக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். நீங்க அதாவது என்ன சொல்றது, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ நீங்க உங்க துணியார்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்ல உங்க குடும்பத்தார்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், நீங்க பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கும். ஸோ டக்குன்னு, ஏன்னா வார்த்தையை விடக்கூடிய ராசி கடகராசி. ஸோ யோசிக்கவே மாட்டாங்க. மனசுல என்ன தோணுதோ அதை டப்புன்னு பேசி விட்டுருவாங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனைகள், பின்விளைவுகள், நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால பேசுறத மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. மற்றபடி குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். ஸோ குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் அமையும்.
ஸோ அதான் காலையிலே ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக ஏதாவது இன்ஸ்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து தொடக்கம் வந்து தொடங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு அதாவது சொல்றது என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து தேடி தருங்க. ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கஷ்டம் இருக்கும். இந்த டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரலாம். இந்த டஸ்ட் அலர்ஜி மாதிரி இந்த அந்த என்ன சொல்றது சொறி, இந்த சரங்கு இது மாதிரிலாம் சொல்றாங்க, சொறி இது மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது வரலாம், அரிப்பு இருக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இது வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல இருங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா டஸ்டான இடத்துலலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவீங்க. மனம் அழுத்தம் தொழில் நிமித்தமா இருக்கலாம், தொழில் நிமித்தமா மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அதனால நீங்க வந்துட்டு தியானம் இல்லை யோகா இந்த பயிற்சி நீங்க ரெகுலரா எடுத்தீங்கன்னாவே அதுல இருந்து கண்டிப்பா நீங்க வந்து ஈடுபடலாம். ஸோ நீங்க மாணவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தைரியமா நீங்க வந்து படிப்புல வந்து நல்ல கவனம் செலுத்துங்க, நல்ல மதிப்பெண் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வெளிநாட்டுக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த கடகராசிக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து ட்ரை பண்ணுங்க. மற்றபடி இந்த வேலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலையில வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்மளுக்கு இன்னும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா வந்து உங்க வேலைக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கலாம். வேலையில ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு யாராவது எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு குட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ மற்றபடி இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல நாட்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா 5, 8, 12, 18, 21, 26. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நாட்களாக வந்து காமிச்சு வருதுங்க. ஸோ இதுல நீங்க வந்துட்டு ஏதாவது இன்ஸ்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதுல வந்து இந்த தேதிகளில் வந்து நீங்க வந்து இன்ஸ்டேட் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பெஸ்டான மாதமாக தரும். ஸோ இது வரைக்கும் இருந்த சூழ்நிலை விட இந்த மாதம் ஒரு புதிய திருப்பமாக தான் வந்து அமைப்போதுங்க.